மெட்டா ஆட்ஸ் வெர்சஸ் கூகுள் ஆட்ஸ். நம்ம பிஸ்னஸ்க்கு வந்து ஆன்லைனில் கேம்பெயின்ஸ் லான்ச் பண்ணோம் அப்படிங்கிறப்ப மெட்டா ஆட்ஸ் பரவாயில்லையா இல்லை கூகுள் ஆட்ஸ் பரவாயில்லையாங்கிற கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ ஒரு பிஸ்னஸ்க்கு இந்த ரெண்டு பிளாட்ஃபார்மில் எது சூட்டபிளாக இருக்குங்கிறது ஒரு 3 பேராமீட்டர்ஸ் வச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேம்பெயின் அப்ஜெக்டிவ். இப்போ நம்ம கேம்பெயின் அப்ஜெக்டிவ் வந்து பிராண்ட் அவேர்னஸ் இல்லை வந்து டு ரீச் அ லாட் ஆஃப் பீப்புள் அப்படின்னா மெட்டா ஆட்ஸ் வந்து இது சூட்டபிள் பிளாட்ஃபார்ம். இதுவே நம்ம கேம்பெயின் அப்ஜெக்டிவ் வந்து டு ரீச் அ ஃபோக்கஸ்டு டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னா கூகுள் ஆட்ஸ் டெஃபினெட்லி இஸ் அ பெட்டர் ஆப்ஷன். ரெண்டாவது பேஸ்ட் ஆன் த ப்ராடக்ட் ப்ரைஸ் அண்ட் வேல்யூ. இப்போ இது நம்ம ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து ஒரு லோ டு மிட் ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா மெட்டா ஆட்ஸ் இஸ் அ குட் ஆப்ஷன். ஏன்னா அங்கே தான் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் பையிங் நிறையா இருக்கும். இதுவே நம்ம ப்ராடக்டோட ப்ரைஸ் அண்ட் வேல்யூ வந்து ஒரு மிட்ல இருந்து ஒரு வெரி ஹை ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா கூகுள் ஆட்ஸ் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன். எஸ்பெஷலி இப்போ ப்ராடக்டோட வந்து இந்த பையிங் டெசிஷன் மேக்கிங் சைக்கிள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ கூகுள் ஆட்ஸ் தான் பெட்டராக இருக்கும். மூணாவது வந்து சர்ச் வால்யூம். நம்ம ப்ராடக்டோட சர்ச் வால்யூம் வந்து பெருசாக இல்லை, இனோவேட்டிவ் ப்ராடக்ட் அப்படின்னா மெட்டா ஆட்ஸ் தான் பெட்டராக இருக்கும். அதுவே வந்து ப்ராடக்ட்டுக்கு வந்து சர்ச் வால்யூம் நிறைய இருக்குது, ஆல்ரெடி பீப்புள் வந்து அதை சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, டிமாண்ட் இருக்குது மார்க்கெட்லனா கூகுள் ஆட்ஸ் எஸ்பெஷலி சர்ச் ஆர் ஷாப்பிங் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகும். மோஸ்ட் கேசஸில் நம்ம ரெண்டுமே காம்பினேஷனில் தான் யூஸ் பண்ணுவோம். 80% மெட்டா ஒரு 20% கூகுள், இல்லை 40% மெட்டா 60% கூகுள், இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கு இந்த பேராமீட்டர்ஸை பேஸ் பண்ணி கரெக்டான பிளாட்ஃபார்ம்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.